அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது ஆக்னி பிளம்பாக காட்சி தரும் அண்ணாமலையாரின் அஷ்டலிங்கங்களின் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். அஷ்ட சக்திகளை அனைத்தையும் கொடுக்கும் அஷ்டலிங்கங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவையாக அண்ணாமலையார் கோவிலில் இருக்கின்றன. அண்ணாமலையாரை நினைத்தாலேயே, அவருடைய கோஷங்களை கேட்டாலேயே நாம் உடலுக்குள் உடனே நினைவுக்கு வருவது திருவண்ணாமலை எனும் அக்னி திருத்தலம்தான். இங்கு எழுந்தருளி இருக்கும் பாரம்பொருள் அண்ணாமலையார் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர். அவர் அக்னி பிளம்பாக அக்னி வடிவத்தில் எழுந்தருளி பாரம்பொருளை சிவபெருமானை நினைத்தாலேயே அஷ்டம சக்திகள் தேடி வரும் என்பது நம்பிக்கையாகும். பௌர்ணமி தினங்களில் 14 கிலோமீட்டர் சுற்றளவுள்ள அடி அண்ணாமலையார் வலம் வர துயர் போக்கும் என நம்பப்படுகிறது. மனதில் நினைத்த காரிய தடம் நடையின்றி நீங்கும். இது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றாகவே இருக்கிறது. இங்கு எழுந்தருளியுள்ள அஷ்டலிங்கங்கள் பெருமை 8 லிங்கங்களாக இருக்கின்றன. அனைத்து விதமான லிங்கங்களும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவையாகவே இருக்கிறது. அந்த வகையில் அஷ்டம சக்திகளை கொடுக்கும் இந்த 8 லிங்கம் மிகவும் தனித்துவம் வாய்ந்தவையாகும். அவை நிலம், நீர், ஆகாயம், காற்று, அக்னி இந்த பஞ்சபூத சக்திகளை மனிதனையும் மற்ற உயிர்களையும் ஆட்கொண்டு இயங்குகின்றன. இந்த பஞ்சபூத சக்திகளையும் ஒரே சக்தியாக கொண்டவர்தான் பாரம்பொருள் சிவபெருமான். இவருக்கு தென்னகத்தில் மட்டுமல்ல, தனித்தனி கோவில்கள் இவர் சக்திக்கேற்ப எழுப்பியுள்ளன. நிலத்துக்கும் திருவாரூர், காஞ்சிபுரத்திலும், நீருக்கு திருவானைக்காலிலும், திருச்சி அருகே உள்ளது. வேலூரில் ஜலகண்டேஸ்வரரும், ஆகாயத்துக்கு சிதம்பரனார் கோவிலும், காற்றுக்கு ஸ்ரீ காளஹஸ்தி கோவிலும், அக்னிக்கு திருவண்ணாமலையும் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. ஆலயங்களும் கட்டப்பட்டு இருக்கின்றன. திருவண்ணாமலையில் பாரம்பரிய சிவபெருமான் அவர்கள் ஜோதியாக உள்ளார் என நம்பப்படுகிறது. இதை நினைவூட்டவே கார்த்திகை மாதங்களில் கிருத்திகை நாளில் இங்கு தீபம் ஏற்றப்படுகிறது. ஒவ்வொரு பௌர்ணமி நாட்களிலும் அவரை தரிசிப்பதற்காக மக்கள் கிரிவலம் மேற்கொள்கிறார்கள். கிருத்திகை நட்சத்திரத்தை தேர்ந்தெடுக்க வேண்டுமென்றால் ஜோதிட சாஸ்திரத்தில் கிருத்திகை நட்சத்திரம் சூரியனது நட்சத்திரமாகும். சூரியன் உலக ஒளி கொடுப்பவன். இதே போலத்தான் மலை மீது ஏற்றப்படும் ஒளியானது உலக உயிர்களுக்கும் மேலும் நன்மையை கொடுக்கும் என்ற முழு நம்பிக்கையினால்தான் இங்கு அக்னி பிளம்பு ஏற்றப்படுகிறது. அக்னி தலமான இந்த புனித மலையை காவல் காக்கும் பொறுப்பு அஷ்டசக்தி பாலகர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அஷ்டசக்தி பாலகர்களுக்கும் தங்களுக்கும் கொடுக்கப்பட்ட பொறுப்பினை காக்க அதனை வேண்டி மலையை சுற்றியுள்ள குடில்கள் அமைத்து கொண்டு லிங்கங்கள் பிரதிஷ்டை செய்து இறைவனை வணங்கி வந்தனர். இவ்வாறு அவர்களால் வடிவமைக்கப்பட்ட லிங்கங்கள் அவர்களது பெயராலேயே அழைக்கப்பட்டது. இந்திரனால் வழங்கப்பட்ட லிங்கம் இந்திரலிங்கம் என்று அழைக்கப்பட்டது. அக்னியால் வழங்கப்பட்ட லிங்கம் அக்னிலிங்கம் என்றும், யமபெருமானால் வழங்கப்பட்ட லிங்கம் யமலிங்கம் என்றும், நிருதியானால் வழங்கப்பட்ட லிங்கம் நிருதிலிங்கம் என்றும், வருணனால் வழங்கப்பட்ட லிங்கம் வருணலிங்கம் என்றும், வாயுவால் வழங்கப்பட்ட லிங்கம் வாயுலிங்கம் என்றும் கூறப்பட்டது. குபேரனால் வணங்கப்பட்ட லிங்கம் குபேரலிங்கம் என்றும், பாரம்பரிய சிவபெருமானால் வணங்கினால் லிங்கம் ஈசானிய லிங்கம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்திரன் மலையை சுற்ற தொடங்கும் வழியில் தேரடி வீதியில் உள்ளது அக்னி லிங்கம். நிருதிலிங்கம் மலை சுற்றும் சாலைக்கு சற்று உட்புறமாக அமைந்துள்ளது யமலிங்கம் வாயுலிங்கம். வருணலிங்கம் குபேரலிங்கம் மலை சுற்றும் பாதையிலேயே உள்ளன. ஈசானிய லிங்கம் சுடுகாட்டில் முக்கிய சாலையில் இருந்து பிரிந்து தனியாக இருக்கிறது. மலை சுற்றுபவர்கள் உடலையும் ஆத்மாவையும் சுத்தப்படுத்தி கொண்டு அதன் சின்னமாக திருநீர் அழிய வேண்டும். அண்ணாமலையாரின் கிழக்கு கோபுர வாசலுக்கு வரவும் கோபுரத்தை அண்ணாமலையாரையும் வணங்க வேண்டும். தேரடி வீதியில் உள்ள இந்திரலிங்கத்தை தரிசனம் செய்ய வேண்டும். அடுத்ததாக அனைத்து விதமான பயணத்தையும் பாரம்பரிய சிவபெருமானை நினைத்தே நீங்கள் தொடங்க வேண்டும். கண்டிப்பாக கால்கள் செருப்பு அணிதல் கூடாது. சிற்றின்ப சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும். லாகிரி வாஸ்துகள் உபயோகிக்கக்கூடாது. சாலையில் எச்சில் உமிதல், உக்கிரமாக பேசுவது உறக்க பேசிக்கொண்டு நடக்கக்கூடாது. குடும்பமாக செல்லும்போது கண்டிப்பாக வீட்டில் நடக்கும் கேலி கூத்துகளை அரட்டை அடிக்கக்கூடாது. அடுத்ததாக ஓடிப்பிடித்து விளையாடி கொண்டு செல்லுதல், குடும்பம் ஞாபகம் பேசி அதில் தர்க்கம் வர கோபம் வர முறைத்து கொண்டு செல்லுதல்,
ஆளும் குழந்தைகளுக்கு அடித்து இழுத்து செல்லுதல், நடு வீதியில் உணவு கொண்டு வந்து பைகளை போடுதல் போன்றவற்றையெல்லாம் விளக்குகளை மிக உத்தமமாக கருத வேண்டும். இந்த செயல்களை செய்யவே கூடாது. முடிந்தவரை தனிமையாக கிரிவலம் வருவது சிறந்த. மனில் நமச்சிவாய என 5 எழுத்து மந்திரத்தை தவிர வேறு எண்ணங்கள் வரவே கூடாது. மலையை சுற்றியுள்ள லிங்கங்கள், நந்திகள் இவற்றை தரிசிக்கும் போது மலையும் அண்ணார்ந்து பார்த்து தரிசிக்க வேண்டும். இதுவே அண்ணாமலையாரின் மிக சிறப்பு வாய்ந்த சக்தியை உங்களுக்கு கொடுக்க மிக சிறந்த வழியாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.